ஆகிரத்தில் ஒரு மனிதன் வருவான், இறைவா நான் அதை செய்தேனே, இப்படி வணங்கினேனே, யாத்திகாஃப் இருந்தேனே, நோன்பு வைத்தேனே, சதக்கா செய்தேனே, எல்லாம் செஞ்சாப்பா, இப்படிலாம் நீ பேசினியா, இன்ன கீபத்துக்கெல்லாம் பேசினேயா? ஆமாம் பேசினேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதான் அவன் அள்ளிட்டு போயிட்டான், உனக்கு ஒன்றும் இல்லை, இப்போ நீ முஃப்லிஸ், நீ இருந்து இழந்தவன் என்பான் அல்லாஹ். அல்லாஹ் அதை விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய சமூகத்தையும் பாதுகாப்பானாக. ஆக ஓதுல் ஆதம் சொல்லுகிறார்கள், நீ அல்லாவை அடையணுமா, அதில் முதல் கட்டம் வர பேணிக்கை விட்டுடுப்பா, உனக்கு அதுவா அவனுக்கா இவனுக்கா விட்டு வானா, இது நீ அல்லாவை நெருங்கிட முடியும். நீ எப்போது விட்டு கொடுக்கிறாயோ, ஹலால் ஹராமை பேணுகிறாயோ, பேணிக்கையில் இருக்கிறாயோ, அல்லாவை நெருங்குவதற்கு அதுதான் துவக்கம் என்கிறார்கள். ஒன்திஹாவு, அதனுடைய இறுதி என்ன தெரியுமா? ரொம்ப கஷ்டமான விஷயம். அர்ரிதா, பொருந்தி கொள்வது. எதை பொருந்தி கொள்வது? அல்லாஹ் நோயை தர்றான், அல்ஹம்துலில்லாஹ். ஆரோக்கியத்தை இவ்வளோ நாளாக தந்திருக்கிறான், பொருந்திக்கிட்டோமா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். ஊரை சொல்கிறது எனக்கு நான் அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன், வியாபாரத்தில் நஷ்டம், வியாபாரத்தில் நஷ்டம், கோடிக்கணக்காக உனக்கு கொட்டி தந்தானே, லட்சக்கணக்காக தந்தானே, நீ ஊரு பூரா சொன்னியா? சொல்லலையே. எனக்கு அல்லாஹ் நிறைய பறக்க தந்திருக்கான், நிறைய சொன்னியா? நீ சொல்லலை. வியாபாரத்தில் ஒரு தடவை நஷ்டம் வந்துட்டா நஷ்டமாயிட்டு சொல்லிட்டு இருக்கிறேயே, இது ரிலா இல்லை, அல்லாஹ்வின் மீது நீ குற்றச்சாட்டு வைக்கிறாய் என்கிறார்கள். அல்லாஹ் மீது நீ குற்றச்சாட்டு வைப்பாயா? அப்படி வைக்காதே என்கிறார்கள் ஓதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட அற்புதமான போதனைகள் இது நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டா, கொண்டு வர்றவன் அத்தனை பேரும் அவுலியாக்களாக மாறிடுவாங்க. இதோட பெருமக்கள் நிறைய எழுதுறாங்க அவங்களுடைய கராமாத்துகளை பற்றி. அற்புதமான கராமாத்துகள், ஆச்சரியமான கராமாத்துகள் இருக்கிற ஒரு கட்டத்தில் அஷேக் அபூபக்கர் ஐமாத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, சனதோடையே இருக்குது அது, அவங்க சொல்கிறாங்க, நான் உசூலுத்தீனை படித்து கொண்டு இருந்தேன், ஒரு இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய முடியல. அப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்களே, ஓதுல் ஆலம் அவங்களுடைய சபைக்கு போனால் நம்முடைய கல்பில் ஒரு சந்தேகத்தை வைத்து கொண்டு போனால் அதற்கு பதில் அவர்கள் சொல்வார்கள் என்று சொல்கிறாங்களே, அப்படின்ற நியத்தோட நான் அவங்கள போனேன். இன்னஹு யுனப்பியுக்கும் அலல் ஹவாத்திர், அவங்க கல்புகளில் நினைக்கிறதையெல்லாம் சொல்லுவாங்களாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டு அவங்களுடைய மஜ்லிஸுக்கு நான் போனேன். போய் உட்கார்ந்துருக்கிறேன், அதற்கு பதில் சொல்கிறாங்க, பொதுப்படையாக பேசுகிறாங்க. அப்போ நான் எடுத்துக்கிட்டேன், நம்ம நினச்சதுக்கு பதில் சொல்லலை, அவங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சு, அந்த பதில் தான். ஆனால் நாம் நினச்சதை விளங்கி சொல்கிற மாதிரி தெரியல, சும்மா சொன்னாங்க, எதேச்சையாக அது அமைஞ்சிருது. நம்ம அப்படி சொல்லுமா இல்லையா? நான் இப்போ தான் நினச்சேன், நீங்கள் வந்துட்டீங்க, அப்படி அது எதேச்சையாக நடக்கக்கூடியது ஒரு காரியம், எதேச்சை அப்படி என்று நான் நினைத்து கொண்டேன். ரெண்டாவதும் அதை சொன்னாங்க, இன்னும் ரெண்டாவதும் சொல்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. மூன்றாவது என்ன செஞ்சிட்டாங்க, யா அபூபக்கர், என்னை பார்த்தே சொல்லிட்டாங்க, இந்த விஷயத்தை எனக்கு பதில சொல்கிறாங்க, யா அபூபக்கர், இதுதான் பதில். கும் ஜா அபூ, உங்கள் வாப்பாவை தேடிக்கிட்டு இருந்தா இல்லை, நீங்கள் மனசில் நினச்சதுக்கு நான் பதிலை சொல்லிட்டேன், இப்படியே சொல்லிட்டாங்க, நீ இதுதான் பதில், உன்னுடைய கல்வியில் நினைச்சதுக்கு இது பதில் என்று சொல்லிவிட்டு கும் ஜா அபூக், உங்கள் வாப்பாவை தேடிட்டு இருந்தீங்க, உங்கள் வாப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க, போய் சேர் அப்படிங்கிறாங்க. நான் வீட்டில் வந்து பார்க்குறேன், வாப்பா வந்து இருக்கிறாங்க. அருமையானவர்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஹுத்பாவிலே நம்ம போத இருக்கிறோம், இதை எப்படி பார்க்கணும்? மனசில் நினைக்கல அப்படி சொல்ல முடியுமா? அது அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்குறான், அவங்கள அப்படி கொடுத்துருவான். அவர்கள் பார்க்கும் பார்வையாக நான் இருப்பேன் என்கிறான் அல்லாஹ், அவர்கள் நடக்கும் நடையாக நான் இருப்பேன், பிடிக்கும் பிடியாக நான் இருப்பேன், கேட்கும் செவிப்புலனாக நான் இருப்பேன் என்கிறான் அல்லாஹ். யார்? அவுலியாக்கள். யார் என்னை நெருங்கிட்டால் அவங்க. அப்போ அவுலியாக்களுக்கு இந்த நிலையை கொடுக்கும்போது, அவுலியாக்களினுடைய பாஸாக இருக்கக்கூடிய, ராஜாலியாக இருக்கக்கூடிய நம்முடைய குருநாதர் ஓதுல் ஆலம் சையதுனா ஷேக் முஹையுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தன்னுடைய மக்காமை எவ்வளோ பெருசுங்கிறதை எண்ணி பாருங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சையதுனா யஹ்யா இப்னு நஜ்ஜாஹில் அதீபில் ரலியல்லாஹு தஆலா அவங்களாம் அவங்க காலத்தில் வந்த பெருமக்கள். இன்னைக்கு அவங்க ஒரு முடிவு செய்கிறாங்க, ஓதுலத்தை பற்றி தெரியும், இன்னைக்கு எத்தனை வரலாறுகளை, எத்தனை தகவல்களை அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி மஜ்லிஸில் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், ஒரு எண்ணணும், நம்ம பண்ணிக்கிட்டோம், எண்ணுவோம் என்று என்ன செஞ்சாங்க, ஒரு நூலை ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஒரு நூலை வச்சுட்டு கடைசியில் உட்காந்து அவங்களே சொல்கிறாங்க, நான் கடைசியில் மஜ்லிஸில் கடைசியில் இருக்கிறேன், ரொம்ப கடைசியில் இருக்கிறேன், அதான் கடைசி.
நான் நூலை வைத்திருந்தேன், மெதுவாக வச்சுக்கிட்டு ஒரு செய்தியை சொல்லும்போது ஒரு நூலில் ஒரு முடிச்சு போட்டுருவேன். ரெண்டாவது செய்தியை சொல்லும்போது இரண்டாவது முடிச்சை போட்டேன். இப்படி ஒரு முடிச்சா போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அவங்க சொன்னாங்களா, ஒஹில்லு அடே நான் ஒவ்வொரு முடிச்சா நான் சரி அவிழ்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீ ஒவ்வொரு முடிச்சா போட்டுக்கிட்டு இருக்கிறியோ அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒவ்வொரு முடிச்சா அவிழ்த்து, அவங்க ஒவ்வொரு செய்தியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஒவ்வொரு செய்தி நான் ஒவ்வொரு செய்தியாக அவிழ்த்து கொண்டு இருக்கிறேன், நீ முடிச்சை போட்டு கொண்டு இருக்கிறாயோன்னு கேட்டாங்களாம். நான் அதிர்ந்து போய்விட்டேன் என்றார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படி பெருமக்கள் அவங்களுடைய செய்திகளை குறித்து நிறைய சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அபுல் ஃபரஜ் ஒரு பெரிய ஞானம் பெற்றவங்க, லேசான ஆள் இல்லை, ஹம்பலி மதஹபை சேர்ந்த ஒரு பெரிய ஷேக். அவங்க குறிப்பிடுறாங்க, குந்து கதீரம் அஸ்மானி ஷேக் அப்துல் காதிர் ரலியல்லாஹு தஆலா. ஷேக் அப்துல் காதிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு செய்தி எனக்கு காதில் விளங்கிக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, எங்கே போனாலும் அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்னுடைய கல்பு அதெல்லாம் கபூல் செய்யவே இல்லை. இப்படிலாம் பேச முடியுமா, இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் செய்ய முடியுமா, இதெல்லாம் சாத்தியமா என்றெல்லாம் நான் என்ன செய்யணும், அதை மறுத்துக்கிட்டே இருந்தேன். அவங்களே சொல்கிறாங்க, நான் மறுத்து கொண்டே இருந்தேன். ஒரு நாள் பாபுல் அஸஜ் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு நான் போகிறேன். இது எல்லாமே சனதோடு இருக்கு, இந்த செய்திகள்லாம் சனதோடு இருக்கு. பாபுல் அஸஜ் என்ற பகுதிக்கு நான் சென்றேன். அப்படி சென்ற பொழுது அசருடைய ஒக்கத்தும் வந்துடுச்சு, பாங்கு சொல்லிட்டாங்க. நான் அந்த வேலைக்கு அப்படி போனால் ஒரு வேலை, அது ஒரு சந்தை, ஒரு மார்க்கெட்டு. என்னுடைய வேலையை டக்காண்டு என்ன பாங்கு சொல்லிட்டேன், நம்ம தொழுவு போன வேண்டும். பள்ளிவாசல் தான் ஜமாத்து நடந்துகிட்டு இருந்து, ஜமாத்தில் சேர்ந்து தொழுதுட்டேன். தொழு வைக்கிறது யார், ஓதுல தான் அந்த பள்ளியில் தொழு வைக்கிறான், அவங்க பள்ளி தான், அதெல்லாம் அவங்களுக்கு சிந்தனை இல்லை. அவருக்கு டக்குன்னு வந்து சேர்ந்துட்டார். தொழு வைத்து முடித்த பிறகு துவாவை ஓதிட்டு ஓதலான்னு சொன்னாங்களா, உங்களை ஒருத்தர் ஒது இல்லாமல் தொழுதுட்டாரு, அவர் கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும், அவர் திருப்பி தொழட்டும் அப்படின்னு. அப்போ தான் நான் யோசிக்கிறேன், ஆமாம் நம்ம அவசரத்தில் வந்து தொழுகு நடக்கும் தக்பீர் கட்டிட்டோம், நம்ம நமக்கு ஏற்கனவே பாத்ரூம் போயிட்டு வந்தோமேங்கிற மாதிரி சிந்தனை. ஒது நமக்கு முறிஞ்சுதே, ஒது இல்லாமல் இல்லவா அசரை தொழுது இருக்கிறோம் என்று சொன்னதும் நான் ஆடி போய்விட்டேன் என்கிறார்கள். உங்களை ஒருத்தர் ஒது இல்லாமல் இந்த தொழுகையை தொழுது விட்டார், அவர் திருப்பி தொழட்டும் அப்படின்ட்டார். யாரு எவரு அப்படிலாம் சொல்லலை, எவ்வளோ கண்ணியம் பேணுறாங்க. ஒரு மனிதனுடைய இஸ்ஸத் பேணப்படணும் அப்படிங்கிறதுல அவுலியாக்கள் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஒருபோதும் அவர்களை உங்களுடைய மூமியினுடைய அந்தஸ்தை இழிவுபடுத்தி விடாதேங்கிறாங்க. அப்போ நானே என்ன செஞ்ச போயிட்டு அவங்க கையை கரம் பிடித்து, அதை நான் தான் அவர் சொல்லி தான் தெரியணுமா, அப்போ நான் தான் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அவர்களை விட்டு நான் விலகுவதே இல்லைங்கிறாங்க. அவங்கள்ட்டே நான் இருந்துட்டேனுங்கிறான். இப்படிப்பட்ட மகத்தான பாக்கியங்களை பெறப்பட்டவர்கள் தான் நம்முடைய குருநாதர் ஓதுல் ஆலம் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அருமையான பெருமக்களே, விலாயத்து என்பது எல்லா காலத்திலையும் இருக்கும். நுபுவத்து என்ற பாபு கதவு அடைபட்டு விட்டது. இதுக்கு பிறகு யாரா நபி வருவாங்களா, வரப்போகிறது இல்லை. இனிமேல் நபி இல்லை, ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபிமார்களில் இறுதியானவர்கள். அவர்களுக்கு பிறகு நபி கிடையாது. அவர்களுடைய வாரிசுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த அவுலியாக்கள் தான். அல் உலமா வரசத்துல் அம்பியா, நபிமார்களுடைய வாரிசாக உலமாக்கள் இருப்பார்கள் என்றால் எல்லா உலமாக்களும் இல்லை, அல்லாஹ்வை அறிந்து அவனை நெருங்கிய உலமாக்கள், அல்லாஹ்வை அறிந்த உரஃபாக்கள் என்ற ஆரிஃபீன்கள் தான். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை ஆக்கி வைக்கணும். அருமையானவர்களே, இப்படி இறைவனை நெருங்குவதால் ஏற்படக்கூடிய பாக்கியம் ஆகிரத்தில் தான் பிரகாசமாக இருக்கும். நமக்கு தெரியும், அவ்வளோ கண்ணியப்படுத்துவான் அல்லாஹ். அவர்களுக்கு மெம்பர்களை எல்லாம் வைத்து இவர்களாம் நபிமார்களா என்று மக்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி வைப்பான் என்ற தகவல்களை, ஹதீதுகளை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த பெருமக்களை உளப்பூர்வமாக நேசித்து அவர்கள் போதித்திருக்கக்கூடிய, குறிப்பாக நம்முடைய குருநாதர் அவர்கள் போதித்திருக்கக்கூடிய போதனையில் கொஞ்சத்தையாவது நம்முடைய வாழ்வியலில் கொண்டு வந்து இறைவனுடைய நெருக்கத்தை நாம் பெறுவோமாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை பொருந்திக் கொள்வானாக, இந்த மஜ்லிஸை அங்கீகரிப்பானாக, நம்முடைய நாட்டு திட்டங்களை நிறைவேற்றுவானாக. நம்முடைய பெருமக்களாகிய நாதாக்கள் சொன்ன வழியின் பிரகாரம் நடப்பதற்குரிய தௌஃபீக் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.